ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பெப்பர் மிட்டாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா காரசாரமான சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தட்டுவடை செட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை நிறைய புதினா போட்டுக்கோங்க. புதினா அளவுல பாதி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க, துருவன தேங்காய். ஃபர்ஸ்ட் இதை ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். நம்மளுடைய கிரீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு கப்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது தேவைக்கேற்ப உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சட்னி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், 4-5 பல் பூண்டு, 1 கொட்டை புளி. ரெட் சட்னிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பிரவுன் கலர் ஆனதும் வரமிளகாவும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அந்த புளியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, தக்காளி அப்போதான் நல்லா வணங்கும். இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். நம்மளுடைய ரெட் சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இதையும் ஒரு கப்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்டுவடை செட்டுக்கு நடுவில் வைக்கிற ஸ்டஃப்புக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புதினாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரை லெமன், கொஞ்சம் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தையும் இந்த கொத்தமல்லியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியேவும் வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை தனித்தனியாக ஒன்று ஒன்றா வச்சு கூட சாப்பிட்லாம். இது கூட கொஞ்சம் லெமனை பிழிஞ்சுக்கோங்க. லெமன் பிழிஞ்சிட்டு இதில் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்தாச்சு. இப்போ இதை செட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளவுதான் கைஸ், நம்மளுடைய தட்டுவடை செட்டுக்கு தேவையான செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப செட் பண்ணி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தட்டுவடை எடுத்து அதுல ரெட் சட்னி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் ஆனியன் கொத்தமல்லி,
இன்னொரு தட்டு வடையை எடுத்து அதுல கிரீன் சட்னி வச்சு இப்படி செட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 4-5 செட் போட்டு வச்சிடலாம். அவ்வளவுதான் गाइस, நம்மளுடைய தட்டுவடை செட்டு ரெடி ஆயிருச்சு. நல்லா யம்மியா இருக்கும். இது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தட்டுவடை செட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.